சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் சாயப்பாவோட தொடர்புகள் அப்படின்றது 100க்கு 100 இருக்குது. 24 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குதோ அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம். இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி எதுவும் இருக்காது. இது மூலமாக தான் அத்தனையும் பிறக்குது. தோல்வி, அவமானம், இந்த மாதிரியான விஷயங்கள். சாய்பா வந்ததுக்கப்புறம் சந்தோஷம், வெற்றி, நிம்மதி இது மட்டும்தானே கிடைக்கும். நீங்கள் என்ன துன்பமும் கிடைக்கும், குழப்பமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் வாழ்க்கை மெச்சூர்டாக போகும்போது துன்பமும் இன்பமும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஒரு சாய்ராம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னோட கணவர் என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் 2 குழந்தைக்கு தாயாக இருக்கேன். மறுமணத்துக்கு நான் தயாராக இருந்தேன். அப்போ நீங்கள் ஒரு ஆடியோவில் சொன்னீங்க, மறுமணத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்து செயல்படுத்துங்க அப்படின்னு. அதில் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த நபரும் நல்ல மனிதர் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ நீங்கள் சில ஆடியோஸில் மறுமணத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் யோசித்தேன். யோசிக்கும்போது தான் அந்த மனுஷனோட கேரக்டர்ஸ் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உடனே அவங்க கூட பழகிறத நான் நிறுத்திட்டேன். ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்றது இப்போ நினைச்சாலும் எனக்கு நடுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்னுடைய பழைய கணவர் எனக்கு திடீர்னு அப்பப்போ கனவுல வருவாங்க. கனவுல வந்ததுக்கப்புறம் அடுத்த 2-3 நாள் மறுபடியும் நல்லபடியாக கால் பண்ணியும் பேசுவாங்க. பேசிட்டு மறுபடியும் உனக்கு எனக்கு செட் ஆகாது, வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிடுவாங்க. இது கிட்டத்தட்ட 5 வருஷமாக 6 வருஷமாக இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. நான் நினைப்பேன், ஓகே, பழைய கணவர் கூட தான் நான் வாழணும்ல இருக்கு. அதுதான் சாயப்பாவோட விருப்பம். அதனால தான் கனவுலையும் வராரு, ஃபோன்லேயும் பேசுகிறாரு, பாசத்தோடு பேசுகிறாரு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிடுவார். இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ பாருங்க, சாயப்பா இருக்கும்போது இந்த கனவு ஏன் வருது? கனவுல இருக்கிறவர் ஏன் நேருக்கு நேராக ஃபோனில் பேசுகிறாங்க? ஏன் மறுபடியும் அந்த அம்மா கிட்ட ஆசை வார்த்தை சொல்கிறாங்க? ஏன் 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு சில மனிதர்களை அனுப்புகிறாரு? என்ன நடக்குது? சாயப்பா நினச்சா எல்லாத்தையும் தடுத்துருக்கலாமே. இதை ஒரு பக்கம் கர்மா அப்படின்னு பார்த்தாலும், இன்னொரு பக்கம் சாயப்பா தன்னுடைய குழந்தைங்களுக்கு போதிய விழிப்புணர்வை கொடுக்காம ஏன் போனார்? இதை எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இந்த மாயை விளையாட்டுக்கள் உனக்கு வரும். உன் மனசில் இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி இன்னும் நீ அதிகரிக்கணும். உன்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. அதாவது பிறந்த எல்லாருக்கும் அர்த்தம் இருக்கு. இப்போ ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தைக்கும் அர்த்தம் இருக்கு. ஒரு வயசான பாட்டிமா 100 வயசை தாண்டி இறக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்குது. அர்த்தம் ஆக்கிக்கணும். அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கும் அர்த்தம் ஒன்று இருக்கு. அந்த அர்த்தத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரியான பலவிதமான சோதனைகளும் உனக்கு வரும். நீ எந்த இடத்துலையும் உன் மனசு எந்த சலனமும் படாமல் இருக்கணும். உனக்கு 2வது திருமணம் இருக்கா, இல்லை என்னோட குழந்தையா நீ இருக்க போறியா? என்னுடைய சம்மதம் உனக்கு ஓகேவா இருந்தால் நீ உன்னோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒதுக்கி வச்சு என்கிட்ட அர்ப்பணி. ஒன்று
அர்ப்பணிச்சிட்டா உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு. அந்த சக்தி உனக்கு கிடைக்காததுக்கு காரணம் உன் மனசு இன்னமும் பலகீனமாயிட்டே இருக்கு. யாராவது நல்லபடியாக சிரித்து சந்தோஷமாக அன்பாக பேசுனா நீ மறுபடியும் ஏமாந்து போகிற. இந்த விஷயம் நடந்துச்சுன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதான் சாயப்பா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம். நம்ம மனசு பலகீனமாக இருக்குது, இன்னமும் இருக்கு. அதாவது தோத்துக்கிட்டே இருக்கிறவங்களோட மனசு பலகீனமாக இருக்கக்கூடாது. கடவுள் எதிர்பார்க்கறது நீ தோத்துட்டா உன் மனசை திடப்படுத்து, உன் மனசை பலப்படுத்து, உன் மனசை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ. தோத்த இடத்துல மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்கணும்னு ஏன் நினைக்கிற? எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. சில பேர் 100 வருஷம் சந்தோஷமா வாழுவாங்க, ஃபேமிலியோட, புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க பேரன் பேத்தின்னு. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமலே கடைசி வரைக்கும் வாழுவாங்க. சில பேருக்கு குழந்தை இருந்தும் கணவன் மனைவி பிரிஞ்சும் வாழுவாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள். அந்த அர்த்தங்கள் பேஸ்டு பண்ணி தான் பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை. நீ பல ஜென்மத்தில் இந்த சொந்தத்தை வாழ்ந்திருக்க, நீ இதை விட சிறப்பாக வாழ்ந்திருக்க. உன்னோட பிறவி கழியணும். உன்னோட ஆசைகளுக்காக தான் இந்த பிறவி, உன்னோட ஆசைகளுக்காக தான் இந்த கணவன் மனைவி உறவு. ஆனால் கணக்கின்படி உன் வாழ்க்கைன்றது வேற. நீ நினச்சிட்டு இருக்க இதுதான் உன் வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. இது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு 2 மடங்கு துக்கத்தையும் கொடுக்கும். ஆனால் சாயப்பா வழியில் போகக்கூடிய வாழ்க்கை பல மடங்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். துக்கம் வந்தால் நீங்கள் எந்த இடத்துலையும் கலங்கவும் மாட்டீங்க, கண்ணீர் விடவும் மாட்டீங்க, தயங்கவும் மாட்டீங்க, அதை தோல்வின்னு சொல்லிக்கிட்டு ஒப்பாரி வைக்கவும் மாட்டீங்க. நல்லா இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி எந்த மனுஷனையும் நீங்கள் நேருக்கு நேராக எதிர்கொள்ளலாம். நல்லா ஒரு மிலிட்ரி, ஒரு போலீஸ், இந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய பெண்களோட மனநிலை பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட அந்த போல்ட்னஸ் பாருங்கள், மம்தா பானர்ஜி அம்மாவோட போல்ட்னஸ் பாருங்கள், நம்ம கனிமொழி எம்பி அம்மாவோடைய அந்த போல்ட்னஸ் பாருங்கள், நம்ம எக்ஸ் சிஎம்மோட போல்ட்னஸ் பாருங்கள். அவங்கெல்லாம் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க எந்த மனுஷங்கிட்டையும் பேசுகிறதுக்கு தயங்க மாட்டாங்க, நேருக்கு நேராக. அந்த மாதிரி மன வலிமை அவங்களுக்கு அவங்களுடைய தொழிலால் கிடைச்சிது. அவங்களுக்கு அந்த பொசிஷன் வரலைன்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அந்த பொசிஷன் நமக்கு இப்போ கிடைச்சிருக்குது, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. ஆண்களும் இதில் விதிவிலக்கு இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட தாங்கிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த கன்ஃபியூஷனில் என்ன கிளாரிஃபிகேஷன் கிடைக்குதுன்றது தான் இங்கே முக்கியம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆனால் மட்டும்தான் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஒரு குளம், அந்த குளத்தில் ஒரு சின்ன கல் எடுத்து போட்டு பாருங்கள், அந்த அலையாக வரும். அந்த அலையை நீங்கள் நிறுத்த முடியுமா? அதாவது சும்மா இருக்கிற ஒரு குளம், உங்கள் முகம் தெரிகிற மாதிரி ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் உங்கள் முகமே தெரியுது கண்ணாடி மாதிரி. அந்த இடத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டா உங்கள் மனசு என்ன ஆகும்? அந்த தண்ணி என்ன ஆகும்? அப்படியே அலையாக வரும். அந்த அலை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த அலை கண்டிப்பாக நிற்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அலையை நிறுத்தணும்னு சொல்லி மறுபடியும் கல்லை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த அலை நிற்கவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் நிற்கலை, எதுக்கு நிற்கலைன்னு ஒரு கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் தோல்வியை கொடுக்குது. எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நீங்கள் சாயப்பாவோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை பெருகும்.
ஆனால் சாயப்பா வந்ததுக்கப்புறமும் என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை பெருகாது, அவநம்பிக்கை மட்டும்தான் வந்து நிற்கும். சாயப்பா வந்தும் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னா உங்கள் மனசை திடப்படுத்துவதற்கு உண்டான பயிற்சிகள். நான் திரும்ப சொன்னேன், இந்த மிலிட்ரி போலீஸ் இந்த ட்ரைனிங்க்கெல்லாம் அவங்க என்னென்ன செய்வாங்க அப்படின்றத நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். நாம் பிறந்ததிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுருக்க மாட்டோம். என்னமோ செஞ்சுருப்போம், ஒரு நாள் 2 நாள் செஞ்சுருப்போம், ஆனால் தொடர்ந்து செஞ்சுருக்க மாட்டோம். போலீஸ் ஃபோர்ஸை விட மிலிட்ரி ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. 4 மணிக்கு 3:45 என்ன குளிராக இருந்தாலும் சரி, அவங்க ஆர்டர்ஸ் பண்ணாங்கன்னா, அவங்க சுப்பீரியர் ஆர்டர் பண்ணாங்கன்னா, அவங்க பாஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னா அதை செஞ்சே ஆகணும். சார் எனக்கு தலைவலி, எனக்கு கைவலி, எனக்கு கால் வலின்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லலாம், ஆனால் அதை சொல்லிக்கிட்டு உட்கார முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதை அனுப்புகிறாங்களா என்னன்னு தெரியாது. இது எல்லாமே எதுக்காகனா அந்த பயிற்சி அவங்களுக்கு தேவைப்படுது, தேவைப்படாமல் செய்ய சொல்லலை. இங்கே கவர்மெண்ட் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறாங்களா, உங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் 4 பேரும் மலை ஏறும் பயிற்சியை பெறணும், மாரத்தானில் கலந்துக்கணும், இதெல்லாம் சொல்கிறாங்களா? சொல்லலை. ஏன்னா நமக்கு அது தேவைப்படலை, ஆனால் அவங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இங்கே சாயப்பா குழந்தைகளுக்கும் சில பயிற்சிகள், கடினமான பயிற்சிகள் தேவைப்படுது. அவங்க உடல் உழைப்பை வச்சு பயிற்சி பண்ணுறாங்க, நம்ம மன உழைப்பை வச்சு பயிற்சி பண்ணணும். இதுதான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப தெளிவாக கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோல்விகள் அப்படின்றது இல்லாமலே போயிடும். எல்லாருக்குமே தோல்விகளை பார்த்து பயம். நீங்கள் தோல்விகள் வந்து ஒன்றுமே செய்யாது. அந்த தோல்வி வந்து நம்மளுடைய நண்பன். நம்ம நினைக்கிறோம் வெற்றி தான் நமக்கு நண்பன், வெற்றி தான் நமக்கு தேவை. வெற்றி தேவைன்னா நீங்கள் எதையும் கற்றுக்கவே முடியாது. உங்கள் தோல்வியில் இருக்கக்கூடிய மன வலிமையை விட வெற்றியில் இருக்கக்கூடிய மன வலிமை ஒன்றும் பெருசு ஒன்றும் இல்லை. அதுக்காக நீங்கள் தோக்கிற பக்கம் போகணும்னு நான் சொல்லலை, எதை வந்தாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அதில் நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்குதுன்றதையும் நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கும் சில பேர் சாமிக்கிட்ட கும்பிடும்போது கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, நான் நல்லா இருக்கணும். அப்போ நீங்கள் கேட்டும் கடவுள் கொடுக்குறாரா இல்லையா? கொடுத்துடுவாரா? எப்போ கொடுப்பாரு? நீங்கள் என்னைக்கு அவர்கிட்ட கேட்காம இருக்கீங்களோ, நீங்கள் என்னைக்கு சாயப்பா கிட்ட இதை வேணும் அதை வேணும் சொல்லி கேட்க மாட்டீங்க. உங்கள் மனசில் அந்த மாதிரி பலம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் கேட்க மாட்டீங்க. நான் இன்னைக்கு கேட்கக்கூடிய சில விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். என் காதில் என்னென்ன விஷயங்கள் பிரார்த்தனைக்காக வருதோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி அவங்களுக்கு நல்ல மனபலமும் நல்ல உடல் நலமும் கொடுங்க. இதுதான் என்னோட ப்ரேயராக இருக்கும். உங்களுடைய விருப்பத்தின்படி எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். நீங்கள் கொடுக்குற கஷ்டத்தை கூட நாங்கள் இன்பமாக பார்க்குறோம். இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் செய்யும்போது உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ ஏற்படுறதே இல்லை. அப்படியே ஏற்பட்டாலும் அதனால் எந்த பாதிப்பும் வரலை. ஒரு வெற்றி அடைஞ்சா எந்த மனுஷன் துள்ளி துள்ளி குதிக்கிறானோ அவன் தோல்வி வந்தால் அவன் மிக மிக கோழையாக மாறுறான். நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லி 2 கையால் குதிக்கிறான் இல்லையா, உண்மையிலே அவர்கள் கோழைகள். புரிஞ்சுக்கோங்க. அந்த வெற்றியை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவர்கள் கோழைகள். தன்னோட தற்பெருமையை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்களா, அவர்கள் கோழைகள். இது என்னால் கிடைச்ச வெற்றின்னு ஊர் பூரா தம்பட்ட அடிச்சிட்டு இருக்காங்களா, அவர்கள் கோழைகள். ஏன்னா இவங்களுக்கு தோல்வி வந்தால் இருக்கிற இடமே தெரியாது. இவங்க வெற்றியை மட்டும் பார்க்குறவங்க, வெற்றி வந்தாதான் மதிப்புன்னு நினைக்கிறவங்க. இவங்களுக்குன்னு சொல்லி அந்த ஒரு மதிப்பை இவங்க வைக்கல. அந்த வெற்றியால் தான் நான் உயர்ந்தேன்,
இந்த வெற்றி தான் என்னை எல்லாரையும் என் மேலே மதிப்பு வைக்குது அப்படின்னு அந்த வெற்றியை நோக்கி செல்லுவாங்க. அதில் தான் அவங்க முகமுடியையும் போட்டு ஆகணும் அந்த இடத்துல. இன்னும் சில பேர் வெற்றி பெறாமலே தான் வெற்றி பெற்றதா சொல்லி தம்பட்டு அடிச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு ரேஞ்சில் இருக்கிறவங்களே செய்கிறது தவறு. ரெண்டாவது ரேஞ்சில் இருக்கிறவங்க தன்னை பயங்கர பெருமையாக காட்டிப்பாங்க. இந்த வறுமையின் நிறம் சிவப்புன்னு ஒரு மூவி, அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதில் கமல், ஸ்ரீதேவி இவங்களாம் ஆக்ட் பண்ணுவாங்க. அதில் இவங்க வெறும் தண்ணியை குடிப்பாங்க. ஸ்ரீதேவி இவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க ஹாலில் உட்காந்துருப்பாங்க. இவங்க சமையல் ரூமில் இருங்க சாப்பிட்டுட்ருக்கோன்னு சொல்லிட்டு டே வடை போடு, டே பாயசம் போடு, அதை போடு, இதை போடுன்னு. இது மாதிரி அது ஒரு படத்துக்காக எழுதின கான்செப்ட் அது. ஆனால் இன்றைக்கி நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய போலி மனிதர்கள் போலி கௌரவத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கோழைகள். தோல்விகள் வந்தால் தான் ஒரு பக்கம் இல்லாமல் ஓடி போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஒரு பொருளாலேயோ பதவியாலேயோ நீங்கள் மதிப்பானவர்னு சொல்லிடக்கூடாது. உங்களுடைய சொந்தமான கேரக்டர்ஸால் சொல்லணும். இதுதான் முக்கியம். நீங்கள் ஏழையோ பணக்காரனோ அது விஷயமே இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாரோடைய மக்கள் மத்தியிலையும் ஒரு இது வந்துடுச்சு, காசு இருந்தால் மதிப்பான், காசு இல்லைன்னா போட்டு மிதிக்கவா செய்கிறான், காசு இல்லைன்னா உங்களை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்களா? யார் காசு இருந்தால் மதிப்பான் அப்படின்னு ஒரு முகம் இருக்கோ அந்த முகத்தை முதல்ல அது வேண்டான்னு சொல்லி ஒதுக்குங்க. எல்லா மனுஷனும் காசு இருந்தால் தான் மதிப்பானா அந்த மனுஷன் நமக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கலாமே. சில பேர் பெண்கள் நிறைய என்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணா இது மாதிரி நீங்கள் சொன்னீங்க பக்கத்து வீட்டிலலாம் நகையை வாங்கிட்டுலாம் போகக்கூடாதுன்னு, ஆனால் நான் போய் தான் ஆகணும், இல்லைன்னா நீ இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியான்னு எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களை ரொம்ப கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தும். ஏற்கனவே நாங்கள் ரொம்ப அவமானத்தில் இருக்கோம் அப்படின்னு. நீங்கள் இது அவமானமாக நினச்சா அது அவமானம். அதுக்காக நீங்கள் இரவல் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த நகை உங்களுதுன்னு சொல்லி நீங்கள் ஊரை ஏமாத்துறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கேரக்டர்ஸ் எங்கே வருதுன்னா, இது என்னோட நகை இல்லை, அடுத்தவனோட நகை அப்படின்னு நீங்கள் சொல்லியா செய்கிறீங்க? நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன மோதிரமாக இருக்கலாம், இல்லை காதில் போகக்கூடிய கம்மலாக இருக்கலாம், இல்லை அதை விட சின்னதாக ஏதாவது ஒரு பொருளாக கூட இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இன்னொருத்தவங்களோட இரவல் பொருளை வாங்கிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய மிகப்பெரிய அவமரியாதை. இப்போ நீங்கள் இல்லை இந்த நகை என்னோடது இல்லை, எதிர் வீட்டுக்காரமாவதுன்னு பார்க்குறவங்க கிட்டலாம் சொல்ல போகிறீங்களா? சொன்னால் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ சொல்கிறதுக்கு எதுக்கு நம்ம நகை போடணும்? என்ன இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சாயப்பாக கொடுப்பாரு. இது உண்மை. அப்போது இந்த வெற்றி, கௌரவம், போலி வாழ்க்கை இதையெல்லாம் நீங்கள் ஏமாத்துறதுக்கு சமம். இன்றைக்கி உங்களை ஏமாத்துறவங்க நாளைக்கு 4 பேரை ஏமாற்றுவதற்கும் நம்ம தயங்க மாட்டோம். சின்ன விஷயந்தான், அதை உள்ளே விட்டால் அது நம்மளை அழிச்சிடும். சாயப்பா உங்களுக்கு வறுமையை ஏன் கொடுக்குறாருன்னா, நீ செஞ்ச தப்புக்காக கொடுக்குறாரு. நீ அந்த இடத்துல கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு வறுமையை வெளியில் காட்டிக்காம நாம் இருந்தோம் அப்படின்னா அப்போ என்னைக்கே நாம் அதுலேருந்து வெளியில் வர முடியும்? நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஒரு மெதப்பாக இருக்கீங்க, நான் இப்படி தான் அப்படின்னு. அப்போது அடுத்தது எப்படி என்ன செய்யணுன்ற தாட்டு வேறு மாதிரி போயிடும். நல்ல வழியில் போகாமல் கெட்ட வழியில் போயிடும். இதனால தான் 5 வருஷம் 10 வருஷமாக பிரச்சனைகள் இருக்குது, தோல்விகள் இருக்குது, என்னால் வெளியில் வர முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, சிரிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல. இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு சம்பவத்தையும் சாயப்பாவோட லிங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த மாயை பற்றி நான் ஏன் இவ்வளோ தூரம் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னா,
இது எனக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் நான் கற்றுக்கிட்டது. ஸோ எனக்கு பிரிஞ்சு போனவங்க எனக்கு கனவுல வரும்போது, கனவுல வந்திருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு அடுத்தது என்னன்றது யோசிக்காமல் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும்போது சாயப்பா உடனே எனக்கு வந்து ஒரு ட்ரீமில் ஒரு மெசேஜ் பண்ணாங்க, இது மாயை, பின்னாடி உன் வாழ்க்கையை பார்க்காத, முன்னாடி மட்டும் உன் வாழ்க்கையை பாரு. அப்போ பின்னாடி உன் வாழ்க்கையை பார்க்காதுன்னா நமக்கு கடந்து போனது தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாம் இப்படி வாழ்ந்தோம், இவங்க கூட வாழ்ந்தோம். இப்போ நம்ம வாழணும்னு நினைக்கிறேன்னா போன வருஷத்தை நம்ம திருப்பி எடுக்க முடியாது. எப்படியோ அதே மாதிரி போனவங்க கிட்ட மறுபடியும் திரும்பி வாழவும் முடியாது. இது ஒரு விதமான பிரம்மை, மாயை, மனப்பிராந்தி, என்னென்னோ சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கற்பனை. எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு மனசை தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்பட்டு வச்சு தான் நம்ம போய் நல்லா மாட்டுன்னு மாட்டிகிட்டு இருக்கோம். அப்போது அதே விஷயங்கள் சாய்ராமுக்கு நடக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக கிளாரிஃபை ஆகுது, இல்லைம்மா எப்படி இல்லை அப்படின்னு. அதனால் நீங்களாக உங்களுக்கு சாதகமான விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது எந்த இடத்துலையும் அது வெற்றி பெறாது. இங்கே எதுவுமே சொல்ல வரல சாயப்பா, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து இதை சொல்ல வரல, வெற்றியை கொடுத்து இதை சொல்ல வரல. எதை பண்ணாலும் உன் மனசை வலிமையாக்கு. உன்னோட இடம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் உட்காந்து அடைப்பட்டுட்டு இருக்க. உன் இடம் இது இல்லை. உன் இடம் எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போகணுன்னா உன் மனசு எந்த இடத்துலையோ எந்த சஞ்சலமும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. அப்போ இந்த சஞ்சலங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாமல் நீ ஏன் கஷ்டப்படுறன்னா உனக்கு சாதகமாக வரணுன்றதுக்காக நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. உனக்கு சாதகமான முடிவு, ஆனால் அது எடுத்தால் பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லி உனக்கு பயம். அதனால் இந்த முடிவையும் எடுக்காமல் அந்த முடிவையும் எடுக்காமல் உட்காந்துருக்க. நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம், உன்னுடைய கடமைகளை மட்டும் செலுத்து. இது ஒரு சினிமா படம் மாதிரி நினச்சிக்கோ. பெரிஞ்சவங்க மறுபடியும் வராங்களா கனவுல, மறுபடியும் அவங்க ஃபோன் பேசுகிறாங்களா, சரி அவங்களோட ஃபோன் காலை நம்ம எப்படி ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணுறது, இது ஒரு அடுத்த குழப்பமாக இருக்கும். எந்த மனுஷனையும் நம்ம வெறுக்க வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கூட வாழ்ந்தவர் என்ன உறவோ அந்த உறவு முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன உறவுனா ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு உறவு. அதனால் அவங்கக்கிட்ட பேசும்போது சர்வ ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னா உங்கள் மனசை கலைக்க வந்த விஷ கிருமிகளாக கூட இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்கள வந்து வெறுக்க சொல்லலை, உங்கள் மனசை கலைக்க வந்த விஷக்கிருமிகள். அந்த பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது அதிக நேரத்தை எடுத்துக்காம என்னென்ன என்ன ஏதுன்னா ஏது, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஆர்வத்தை காட்டாதீங்க. அந்த ஆர்வத்தை காட்டுறதுன்றது உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை வளர்க்குற மாதிரி. எது ரியல் ஃபேக்டோ அதுதான். அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், உன் மனசு இடிஞ்சு போயிடுச்சா, உன் மனசு கல்லா, என்னமோ இருந்துட்டு போகுது. பிரியும் போது அவங்க கல்லாக இருந்தாங்க, பிரிஞ்சாங்க. இப்போது அந்த இடத்துல அவங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை, அதனால் இங்கே வராங்க. அப்போ அங்கே சரியாயிடுச்சுன்னா இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் மறுபடியும் அடுத்த 6 மாதத்துக்கு கண்ணீர் விடணும். உங்கள் வாழ்க்கை உயராது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் செய்ய முடியாது. அதனால் மறுபடியும் பள்ளத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் நடக்கும். எல்லாமே அளவோடு இருந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அப்படி பேசுகிறவங்க கிட்ட சொல்லிவிடுங்க, இல்லைங்க இது மாதிரி வந்து சாரி, ஏதாவது இந்த இடத்துல பொய் சொல்கிறது கூட தப்பு இல்லை, எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்னும் 3 வருஷம் கழித்து நாங்கள் மேரேஜ் பண்ண போகிறோம், ஸோ அதனால் விட்டுடுங்க, பேச வேண்டாம். நீங்கள் மறுபடியும் தொடர்ந்து பேசுனா உங்கள் நம்பரை வந்து அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி, அது மாதிரி ஏதாவது சம்திங் சொல்லுங்கள். இல்லையா வீட்டில் இருக்க பெரியவங்கள பேச சொல்லுங்கள். இல்லை இது மாதிரி வந்து பேசாதீங்க, முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுங்க, தப்பே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா
உங்கள் துக்கத்தை நீங்கள் அலோவ் பண்ணுற மாதிரி. இல்லை சாயப்பா தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு, சாயப்பா தான் செய்கிறாங்க, சாயப்பா தான் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரே விஷயந்தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதால சாயப்பா அதை கொடுக்குறாருன்னு நினச்சி நீங்கள் செயல்படுறீங்க. அப்போது கொடுத்ததை ஏன் அவர் மறுபடியும் பறிக்கணும்? நீங்கள் சொல்ல மாதிரியான கான்செப்டு அவங்க வந்து பேசுகிறாங்க, ஓகே. நீங்கள் சாயப்பா தான் நடத்தி வைக்கிறாங்கன்றீங்க, ஓகே. ஆனால் எத்தனை பேருக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு ஃபெயிலியர் ஆகிருக்குதுன்னா 80% ஃபெயிலியர், 20% சக்ஸஸ். உங்களுக்கு திரும்பி அவங்க வரணும் அப்படின்னு ஒன்று இது இருந்துச்சுன்னா அவங்க எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணி உங்ககிட்ட வந்து சேருவாங்க. இல்லை ஒரு டைமுக்காக உங்ககிட்ட பேசணுன்றா அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஸோ டைம் முடிஞ்சவொடனே காணாமல் போகக்கூடிய மனிதர்கள் தான் உங்களை விட்டுட்டு மறுபடியும் வரணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள். இவர்கள் மறுபடியும் காணாமல் போயிடுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் யாரையும் வெறுக்க வேண்டாம். அவங்களோட சொல்லுக்கு கட்டுப்படணுன்ற அவசியமும் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம யாருக்கு கட்டுப்படணும்னா சாயப்பாக்கு மட்டும்தான் கட்டுப்படணும். அப்படி கட்டுப்பட்டால் தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரியான வாழ்க்கை தான் நமக்கு வாழணும். அப்போ இப்போ சொல்லுங்கள், உங்களோட ஒவ்வொரு விஷயத்துலேயும் சாயப்பாவுடைய தொடர்புகள் இருக்குதா இல்லையா? ஒரு ஆடியோவிலையும் என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப பர்சனலாக பேசுகிறோம், ரொம்ப டீப்பாக பேசுகிறோன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆனால் வாட்ஸ்அப் பண்ணனால சடனாக பார்க்க முடியறதில்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒன்று இன்ஸ்டாகிராம் இருக்குது, இல்லை ஃபேஸ்புக் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சும்மா மெயிலில் அப்பப்போ செக் பண்ணுவோம், அப்போ வரக்கூடிய விஷயங்கள் ரெகுலராக நம்ம பண்ணுறதால. ஸோ ரொம்ப பர்சனல் கமெண்ட் பண்ணாதீங்க. பர்டிகுலராக தயவு செய்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், உங்கள் மொபைல் நம்பர்ஸை எந்த காரணத்தை கொண்டும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணாதீங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் யாருடைய எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் யாருக்கும் தேவையும் இல்லை, அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே ஒரு பெண் கமெண்ட் பண்ணி வேற ஒரு அந்த ஒரு மேல் ஒரு ஆண் வந்து தப்பாக வந்து பேச ஆரம்பித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு. ஸோ பி கேர்ஃபுல். இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி விட்டுருவேன். ஆஃப் பண்ணால் பிரச்சனையே கிடையாது. இந்த இடம் நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கும் அன்பு செலுத்துறதுக்கும் மட்டும்தான், வேறு எதையுமே இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றதுக்கு தான் இந்த அன்பே சாய் பயிற்சியை தவிர வேறு எதுக்கும் இல்லை. இங்கே நிறைய விஷயங்கள் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யூடியூப்லேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அலோவ் பண்ணிங்கன்னா இது சாயப்பா அந்த குடும்பம் அப்படிலாம் கிடையாது. ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போகிறோம், செருப்பு தொலைதா இல்லையா, அந்த மாதிரி கணக்கு. இங்கே நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். யார் எந்த ரூபத்தில் இருக்கான்னு தெரியாது. கெட்டவன் நல்லவனும் ஆகிறதுக்காக இந்த குரூப்லேயும் வரலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம வாட்ஸ்அப்பில் கூட ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனியாக தான் குரூப் வச்சுருக்கோம். அப்போ கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை சாயப்பா பார்த்துப்பார், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாமே. இல்லை அவர் பார்த்துக்க மாட்டார், அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நம்ம தான் வாட்ச்மேனு, நம்ம தான் பார்த்துக்கணும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவங்கவுங்க அந்தந்த குரூப்பில் இருக்கட்டும் அப்படின்னு. அதனால் நான் வந்து இந்த குரூப்பில் இருக்கேன், அந்த குரூப்பில் இருக்கேன், நான் சாய்பாபாவோட டிவோட்டி, நீங்கள் எப்படி என்ன ஏது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தயவு செய்து கொடுக்காதீங்க. நிறைய போலி மனிதர்கள் உலாவிக்கிட்டே இருக்காங்க, உலாவுவாங்க. கடைசியில் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சாயப்பாவை நம்பி தான் நான் வந்து எல்லாத்தையும் பேசினேன், கடைசியில் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அது பண்ணிங்கன்னா அதுக்கு சாயப்பா பொறுப்பாக மாட்டாங்க, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இங்கே ஏன் வந்தோம், இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம், அதை செய்யணும். இந்த குரூப்புக்கு ஏன் வந்தோம், அதை செய்யணும். அன்பே சாய்ல ஏன் வந்திருக்கோம், அதை செய்யணும். எல்லாரும் ஒரு அன்னை தெரசாவாக மாறணும். அன்னை தெரசான்றது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. யார் என்ன பேசினாலும் நம்ம மனசு கரைஞ்சிடக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கரைகிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் உண்மையான ஃபேக்ட்டு அவங்க போலியான மனிதர்களாக கூட இருக்கலாம். நல்ல மனிதர்கள் அந்த அளவுக்கு கரையிற மாதிரிலாம் பேச மாட்டாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னுவாங்க, நோன்னா நோன்னு சொல்லுவாங்க.
அதை தாண்டி அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு இது பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் நான் கூட யோசிப்பேன், நம்ம கரெக்டாக பேசுகிறோமா, ஏதாவது வந்து தேவையில்லாத விஷயத்த பேசுகிறோமா அப்படின்னு. சம்டைம்ஸ் தேவையில்லாத விஷயத்த பேசினா கூட ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமே அப்படின்ற தாட் வரும். இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் ரொம்ப பெருசு. இங்கே இருக்கிற எல்லாருக்கும், இங்கே 80 வயசில் இருக்கிற பாட்டிக்கும் கடமை இருக்குது, 8 வயசில் இருக்கிற குழந்தைக்கும் கடமை இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. நல்ல மனுஷனாக வாழ்வோம், நல்ல மனிதர்களாக இருப்போம், நம்ம உறவுக்கு நல்ல மனுஷனாக இருப்போம். கணவன் மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த புனிதமான உறவு அது புனிதமாகவே இருக்கட்டும். கணவன் சரியில்லைன்னா மனைவி தப்பு பண்ணக்கூடாது, மனைவி சரியில்லைன்னா கணவன் தப்பு பண்ணக்கூடாது. ஒருத்தர் சேத்துல குளிக்கிறான்றதுக்காக நம்மளும் சேத்துல குளிக்கிறதுன்றது பைத்தியக்காரத்தனம். அது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என் கணவர் தப்பு பண்ணுறாரு, அதனால் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட நான் பேசினேன், அது வாழ்க்கை தப்பாக போயிடுச்சு அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஒன்றுமே இல்லைங்க. ஆரம்பத்தில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ அத்தனையும் கெடுக்கிற மாதிரியான விஷயமும் இங்கே நடக்கும். இது நடக்குது இங்கே. அந்த 10 நிமிஷம் சந்தோஷமோ இல்லை 10 நாள் சந்தோஷமோ எனக்கு வேண்டாம். வாழ்க்கை பூரா நிம்மதியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக இருக்கணும், அவ்வளோதான். இது இருந்துச்சுன்னா போதும்னு நினைக்கிற இடத்துல நாம் இருந்துட்டோன்னா வேறு எதையும் நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். இந்த ஆடியோவில் சொன்னது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு மாற்றுதுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் மெசேஜஸ் எதுவும் அதிகமாக கமெண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு எனக்கு அனுப்பணுன்னா பர்சனலாக நீங்கள் அனுப்புங்க. பட் மோஸ்ட்லி அது கூட வேண்டியதே இல்லை. உங்களுக்குள்ள தீர்வுகளை சாய்ப்பா நிச்சயமாக உங்களுக்குள்ளேயே கொடுப்பாங்க. அதில் இருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை எடுக்கலான்றது தான் உண்மை. யாரும் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. இது சாயப்பா கொடுத்தது, அப்படி தான் நினச்சேன், கடைசியில் இப்படி தோத்துட்டேனே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சாயப்பா ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா அது வெற்றி மயமாக தான் இருக்குமே தவிர அது தோல்வி மயமாக இருக்காது. நம்ம மன வலிமைப்படுத்துவதற்காக சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதை எப்படி பயன்படுத்துகிறோம், அதனால் நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் பாதிக்கப்படுறோமா இல்லை அந்த ஒரு விஷயம் வந்தும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குதா அப்படின்றது தான் விஷயம். பாதிப்பு இல்லாமல் இருக்குதுன்னா நீங்கள் நல்ல இடத்துல போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். பாதிக்கிறீங்கன்னா இன்னமும் உங்கள் வேகமும் உங்களுடைய கவனமும் உங்களுடைய தைரியமும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு அர்த்தம். எது கம்மியாக இருக்குதோ அதை பார்த்து அதை பலப்படுத்துங்க, சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லி நாளைக்கு காலையில் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் காலையில் 4 மணிக்கு பார்ப்போம் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.